SS Music proudly presents The Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ரொஃபஷன் இல்லை, எந்த ப்ரொஃபஷன்லையுமே நம்மளால் ஜெயிக்க முடியாது. அவனோட இன்ட்ரெஸ்ட் எதுவும் அதில் போகட்டும்னு நான் வச்சுக்கேன். ஹார்ட் என்ன சொல்லுதோ யூ டூ தட். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டா கூட வேணாம்னு சொல்ல மாட்டேன். அது இல்லம்மா, இப்போ நான் வந்து வேணாம்னு சொன்னா பண்ணாம இருக்க போறாரா? சரி, எத்தனை பேர் வந்தா என்ன, ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்க முடியும், நான் மட்டும் தானே, அவ்வளோதான். அவ வந்து பயங்கர லக்கி. அது 12 இயர்ஸ் அப்புறம் பிறந்த பாப்பா. ஒரு பர்த்டேக்கு முன்னாடியும் அவருக்கு ஏதாவது ஒரு ஹைக் வந்துட்டு தான் இருக்கு. அவ வந்து எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. அவ பயங்கர சுட்டி, அப்பப்போ என்கிட்ட திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம், அந்த மாதிரி அடிச்சுப்பாங்க ரெண்டு பேரும். அடிதடி சண்டை நடக்கும் வீட்ல. வந்து எனக்கு என்னையும் பயங்கரமா அடிப்பா. நாங்க ரெண்டு பேர் வந்து பேசும்போது நிறைய அவாய்ட் பண்ணி அப்படிலாம் மறைச்சலாம். பட் எப்படி பேசினாலும் அவ கண்டுபிடிச்சிடுறா. கோட் வேர்டெல்லாம் அவ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. பார்க்க அப்படியே ஆறடி அப்படியே இப்படி இருப்பாரு. அப்படியே கோவக்கு அப்படிலாம் இல்லை. ஹீஸ் வெரி சென்சிட்டிவ். ஆக்சுவலி ஒரு குழந்தை மாதிரி டக்குன்னு ஹர்ட் ஆகிடுவார். பட் டக்குன்னு இல் பவுன்ஸ் பேக். அது வேறு. டல்லாக இருந்தாலே நான் நோண்டிகிட்டே இருப்பேன். ஏன் டல்லாக இருக்கு என்ன கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால அப்படி இல்லை, எனக்கு அந்த முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும்ல. இம்பார்ட்டண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன், பாப்பா பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரமில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ரிசப்ஷனுக்கே அப்படிதான் வந்தாரு. உங்க ரிசப்ஷனுக்கு? கல்யாணத்துக்கே லேட். எங்க கல்யாணம் வந்து சூப்பரா நடந்தது. என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் எல்லாம் லேட். கல்யாணம் அன்னைக்கு ஹி வாஸ் தேர். போயிட்டு அடுத்த நாளே நைட் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு. இல்ல, ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் பிளான் பண்ணியிருந்தது அப்பதான் லேட்டா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்ததும் லேட்டு தான். கமலேஷ் சார் குட்டியா இருந்தப்போ எவ்வளவு குறும்புமா அவரு? சாஃப்டாக தான் இருப்பான், நல்லா புத்திசாலி ரொம்ப. சார் உண்மை சார், டபுள் டிகிரி முடிச்சு சிட்டி பேங்க்ல வேலை பார்த்தேன். அதுதான் என்கிட்டயே இவ்வளவு சொன்னது இல்லைங்க. இப்பதான் கேட்டுக்கிறேன். அதுக்கு நான் இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலா. நம்ம ஒரு ஸ்டாரா இருக்கோம் டெலிவிஷன்ல, எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்கும், எல்லாரும் வீட்லயுமே பிடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட் அண்ட் புஷ் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தான் அது, இல்லையா? இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ட் உங்க ஃபேமிலி உங்களோட கரியர் கிராஃப்ட் பண்ண எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இந்த ப்ரொஃபஷன் இல்லை, எந்த ப்ரொஃபஷன்லையுமே நம்மளால ஜெயிக்க முடியாது. ஸோ முதல்ல பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாரல் சப்போர்ட். அதாவது முதல்ல வந்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நான் படிச்சுட்டு, தட் இஸ் நான் டபுள் டிகிரி முடிச்சுட்டு நான் சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு சைமல்டேனியஸாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கிடைக்கும்போது நான் வீட்டில் வந்து சொன்னேன், இந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்போது அம்மா அப்பா எல்லாருமே அப்போ என்ன சொன்னாங்க, ஏன்ப்பா நம்ம வீட்டில் யாருமே வந்து சினிமாலலாம் இல்லை, ஸோ நீங்கள் வந்து ஏன் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும், ஒழுங்காக நல்லபடியாக சம்பளம் வருது, அப்போ தான் பொண்ணு கிடைக்கும், இப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து பேர் நல்லா இருக்கும், இந்த ப்ரொஃபஷன் எப்படி அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனில் என்னை விட்டுருங்க, எனக்கு என்ன தோணுதோ அதில் நான் வந்து ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி ஆரம்பித்த இந்த கேரியர் தான். ஸோ அப்பா அம்மாவோட பிரதர்ஸோட சப்போர்ட், மாரல் சப்போர்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருக்குது. துவண்டு போகும்போது தூக்கி விடுற சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து டில் மேரேஜ் வரைக்கும் அவங்க வந்து எனக்கு 100% சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து கண்டிப்பாக சிந்து பற்றி சொல்லணுன்னா, ஒய்ஃப் வந்து எப்படின்னா இன்னொரு தூண் மாதிரி நமக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ அங்கே ஃபேமிலியாக இருக்கும்போது அது பெரிய விஷயமா தெரியாது. இங்கே தனியாக நம்ம வந்து ஒய்ஃப் கூட இருக்கும்போது ஷூட்டிங், வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க துணைக்கு. ஸோ அப்போது வந்து அந்த மாரல் சப்போர்ட்டு, அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி வந்து எப்படின்னா சில சமயம் அப்பில் இருக்கும், நமக்கு டவுன் போகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்போவுமே இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா, துவண்டு போகும்போது தூக்கி விடுறதுக்கு, தட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு யாராவது தேவைப்படுவாங்க. கண்டிப்பாக வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நம்ம டெய்லி வந்து ரெஸ்ட் ஆகிற இடம் வந்து இங்கே தான். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு சிந்து கண்டிப்பாக எனக்கு பெரிய 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 மாரல் சப்போர்ட்டு. ஸோ ஓவரால் ஐ எம் கிஃப்டட் இன் சப்போர்ட். இப்போவுமேமா ஒரு சிலர் பார்க்கக்கூடியது என்னன்னா, பேங்க்ல இருக்கிற அவரு பேங்கை விட்டுட்டு நான் சினிமா போறேன், இல்ல டிவில வர போறேன் அப்படிங்கும்போது ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும்ல. அந்த டைம்ல இருந்த பயம், பதட்டம் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
பேங்க் மேனேஜர் இருந்தால் அது வேறு மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். இப்போ மூவியில் வந்ததுக்கெல்லாம் வந்து இது வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஆனாலும் அவனோட இன்ட்ரெஸ்ட் எதுவும் அதில் போகட்டும்னு நான் வச்சுட்டேன். அண்ட் சிந்து உங்ககிட்ட எஸ் எஸ் கமலேஷ் அவர்கள் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு ப்ரௌட் யுவர் மை ஹஸ்பண்ட் தவிர்க்க முடியாத ஒரு இடம் டெலிவிஷன்லையும் சினிமாலையும் இருக்காருங்கும் போது ஹவு ப்ரௌட் யுவர் ஆப்வியஸ்லி எங்களது வந்து லவ் மேரேஜ். அதான் சி ஐ நியூ தட் ஹீஸ் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து சி ஹீஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அதனால தான் நான் வந்து ஒரு பேரியராக நான் என்றைக்குமே இருந்ததே இல்லை. வாட் எவர் ஹி லைக்ஸ். சம்டைம் கொஞ்ச நாள் வந்து அவர் மூவிஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன திரையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி கூட இருந்தார். அப்போவுமே நான் வந்து ஐ டென்ட் ஃபோர்ஸ் ஹிம். இல்லைப்பா இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்கலான்னு சொல்ல. ஹார்ட் என்ன சொல்லுதோ யூ டூ தட். நிறைய என்ன நிறைய முடியுமோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டா கூட வேணும்னு சொல்ல மாட்டேன். அது ப்ரோ நீங்க சீரியஸா இல்லைம்மா இப்போ நான் வந்து வேணாம்னு சொன்னா பண்ணாமல் இருக்க போறாரா? திருட்டுத்தனமா பண்ண போறாரு. போய் என்ஜாய் பண்ணிக்கோ. என்ன இப்போ கேமரா முன்னாடி நீங்க வந்து நீங்க என்னமோ கேர்ள் நினைச்சு ஃப்ரெண்டை பற்றி நான் பேசவே இல்லை. யார் பேசுனது? இல்லைங்க. அந்த மாதிரி இருந்தா கூட நான் பெரிய மனசா சொன்னேன். அந்த மாதிரி இருந்தா கூட அவங்க என்ன கேள்வி See, I கேட்க know மாட்டாங்க. him, okay. எனக்கு அவரை பற்றி தெரியும். அப்புறம் அப்புறம் என்ன கிட்டத்தட்ட ஐ நோ ஹிம் ஃபார் த பாஸ்ட் 22 இயர்ஸாக தெரியும். கல்யாணம் ஆகி எங்களுக்கு 18 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அவ்வளோ வருஷமாக பழக்கம் இல்லை. ஐ நோ ஹிம், ஐ ட்ரஸ்ட் ஹிம். அதனால எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இஃப் ஹீஸ் ஹாப்பி ஐம் ஹாப்பி. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னொரு 10 சேர் பின்னாடியும் போட்டிருப்போம். ஐயோ 10 பத்தாது. அப்படின்னு ஆமாம், பெரிய ஸ்டுடியோ வேணும் நமக்கு. கல்யாண மண்டபம் எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து மேரேஜ் ஆகி என் ஃபேமிலியை கூட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அப்ப நான் கரெக்டா தானே வந்திருக்கேன். நீங்க 10 சேர் போடணும்னா அதுக்கு நீங்க வேற ஷோ பண்ணணும். See, எத்தனை பேர் வந்தா என்ன, ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்க முடியும். நான் மட்டும் தானே, அவ்வளோதான். ஸோ ஒரு பொண்ணு பிறந்த அப்புறமா உங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு? ஹவு மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹவ் கம் டு யூ? சரி, இதுக்கு அவளே பதில் சொல்லிட்டுங்க. ஏன்னா எனக்கு தெரியும். பட் என்னை விட வந்து அதிகமாக அவள் தான் இதை புரிஞ்சு வச்சிருக்கா. எங்க அம்மாவுக்கும் தெரியும் கண்டிப்பா. ஓகே, அது நீங்களே சொல்லுங்க. அவ வந்து பயங்கர லக்கி. அது 12 இயர்ஸ் அப்புறம் பிறந்த பாப்பா. ஒரு பர்த்டேக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது ஒரு ஹைக் வந்துட்டு தான் இருக்கு. ரைட் ஃப்ரம் த டே ஷி வாஸ் பார்ன் இப்போ வரைக்குமே அவள் வந்து கரெக்டாக பர்த்டேக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வரும், ஒரு பெரிய ஆஃபர் வரும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஹைக் வரும். அது ஒரு பர்த்டேக்குமே அது என்னன்னு தெரியல. அவள் வளர இவரோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ வி ஹவ் பீன் க்ரோயிங் சின்ஸ். அவள் க்ரோ ஆகும்போதெல்லாம் நாங்களும் இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் அவள் கூட சேர்ந்து. அதனால் அவள் வெரி லக்கி. அவள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லக்கி அவள். ஸோ உங்களுக்கும் பாப்பாக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாமே. இவ்வளோ நாள் அம்மா கிட்ட தான் இருந்தா. அப்போ ஃபைனலாக எங்கிட்ட வந்துட்டால. ஸோ அவளுக்கு வந்து அப்பா பயங்கர க்ளோஸ். ஆனால் நான் வந்து அது பயங்கர சுட்டி. அப்பப்போ எங்கிட்ட திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம், அந்த மாதிரி குட்டி அடிச்சுப்பாங்க குட்டியா. ரெண்டு பேரும். அடிதடி சண்டை நடக்கும் அவள் வீட்டில். வந்து என்னையும் பயங்கரமாக அடிப்பா. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் வந்து வெரி அட்டாச். ஆனால் அவள் வந்து வெரி ப்ரில்லியண்ட்டுங்க. இப்போ இருக்கிற எல்லா குழந்தையுமே ப்ரில்லியன்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவளுக்கு என்ன வேணும், இது யாரை கேட்டால் நடக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்துடுவா. சாப்பாடு வேணும்னா அவகிட்ட போயிடுவா. ஓகே, வெளியில் கூப்பிட்டு போகணுன்னாலும் என்கிட்ட வந்துடுவா. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு எந்த இடத்துல எப்படி டேக்கிள் பண்ணுன்றது தெரியும். பட் நாங்கள் 2 பேர் வந்து பேசும்போது நிறைய அவாய்ட் பண்ணி அப்படிலாம் மறைச்சலாம். பட் எப்படி பேசினாலும் அவள் கண்டுபிடிச்சிடுறா. கோட் வேர்டெல்லாம் அவள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் பயங்கரம். எப்படி அவ ஏதோ பண்ணிட்டே கண்டுபிடிக்கிறான்றது இருப்பா. எங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் தான். She'll be doing something. இப்போ சைலண்டா உட்காந்துருக்கால, நம்ம பேசுறது எல்லாம் அப்சர்வ் பண்ணுவா. ஆமா, பயங்கர வாளு. கமலேஷ் சார் குட்டியா இருந்தப்போ எவ்வளவு குறும்புமா அவரு? ரொம்ப குறும்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் காமாக தான் இருப்பான். அடியெல்லாம் வாங்க மாட்டான். எதுவும் ஒரு தடவை கூட இல்லையா? அடிக்கவே மாட்டேன், அடி வாங்கினதும் இல்லை. சாஃப்டாக தான் இருப்பான். நல்லா புத்திசாலி. ரொம்ப எது சொன்னாலும் உடனே கிராஸ் பண்ணிடுவான் டக்குன்னு. எது இருந்தாலும் சார் உண்மை சார், டபுள் டிகிரி முடிச்சு சிட்டி பேங்க்ல வேலை ஆமாங்க. பார்த்துருக்காங்க. அது இல்ல, அதுதான் என்கிட்டயே இவ்வளவு எல்லாம் சொன்னது இல்லைங்க. இப்பதான் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு நான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலா. அதனால் இப்போ அந்த ஃபீல்டுக்கு அதுதானே முக்கியம். அது அவன் சின்ன வயசுலேயே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஸ்கூல்லேயும் ரொம்ப காம்படிஷன்லாம் கலந்துப்பான். எல்லாத்துலேயும் வின் பண்ணுவான். டான்ஸ் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் எல்லாத்துலேயும் கலந்துப்பான். ஸ்கூல்லையும் நல்லா வின் பண்ணுவான். அண்ட் உங்ககிட்டனா அவர் 30 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காரு, 22+ இயர்ஸ் உங்களுக்கு அவரை தெரியும். அப்படிங்கும்போது அவரோட சினிமா கரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலையும் நீங்கள் கூட இருந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. மெஜாரிட்டி 98% இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் எந்தெந்த விஷயத்துக்கு அவர் லோவாக ஃபீல் பண்ணுவார், டவுனாக ஃபீல் பண்ணுவார், அதை நீங்கள் எப்படி பேக் பண்ணுவீங்க? அவர் எப்படின்னா பார்க்க அப்படியே யாரடி அப்படியே இப்படி இருப்பார். அப்படியே கோவக்கு அப்படிலாம் இல்லை. ஹீஸ் வெரி சென்சிட்டிவ். ஆக்சுவலி ஒரு குழந்தை மாதிரி டக்குன்னு ஹர்ட் ஆகிடுவார். பட் டக்குன்னு ஹில் பவுன்ஸ் பேக். அது வேறு. அவர் எப்படின்னா இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கோம்.
இவ்வளோ இத்தனைக்கும் அவர் கிட்டத்தட்ட 86+ சீரியல்ஸ் ஹீரோவாகவே பண்ணியிருக்காரு எல்லாமே. அடுத்தடுத்துன்னு ஹீஸ் பீன் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி நான்ஸ்டாப்பாக. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் மாறிடுச்சு இல்லையா? இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த டைம் மாதிரி இப்போ இந்த டைம் இல்லை. சம்டைம்ஸ் அது வந்து நம்ம இவ்வளோ பேர் எடுத்து இவ்வளோ வந்து ஜெயிச்சு கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நம்மளா போய் நமக்கு தேடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படியே ஒரு பேட்ரி லோ ஆகும். அப்போ நான் திருப்பி பூஸ்ட் பண்ணுவேன். நமக்குன்னு இருக்கிறது நமக்கு வரும். 30 இயர்ஸாக யுவர் ஸ்டாண்டிங். இப்போ வரைக்கும் நீ உன் ஃபேஸ் தெரிஞ்சிட்ருக்கு, மக்கள் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்குன்னும் போது யூஆர் ஸ்டில் இந்த லைம் லைட் ஒன்லி இல்லை. ஸோ நமக்குன்னு இருக்கிறது நமக்கு வரும். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஐ கீப் டெல்லிங் ஹிம் சம்திங். தான் சொல்லிகிட்டே இருப்பேன், பேசிகிட்டே இருப்பேன். நான் பேசுறதுலேயே அவர் கொஞ்சம் கிளியர் ஆகிடுவார். ஸோ ஐ நெவர் லீவ் ஹிம். அப்படியே டல்லாக இருந்தாலே நான் நோண்டிகிட்டே இருப்பேன். ஏன் டல்லாக இருக்கேன் என்ன கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால நோண்டுறனாலேயே விட்டுருமாலாம் டல்லா ஜோனுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எனக்கு அந்த முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும்ல மைண்டில் என்ன ஓடுதுன்னு. ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். அவர் வந்து அப்படியே உட்கார்ற ஆளெல்லாம் இல்லை. வீட்டில் இருந்தாலும் அப்படியே விளையாடிட்டு பேசிட்டு கலாட்டா பண்ணிட்டு இப்படி தான் இருப்போம். அது சண்டை ஒரு பக்கம் அது இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஃபன்னும் இருக்கும்ல வீட்டில். சண்டை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையே இல்லைங்க. சண்டை போடணும். ஒரு லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்கணும். நம்ம வந்து எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும். நீங்கள் எந்த கப்புள்ஸாவது கூப்பிட்டு கேட்பாருங்க, நீங்கள் ஆல் 24/7 லவ் பண்ணுறீங்களான்னு அது அப்போ போய் எக்ஸாக்ட்லி நம்ம அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த லவ் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த லவ் தெரியாது. இப்போ நான் திடீர்னு வெளியூர் போகிறேன்னு வைங்களேன், ஒரு நாள் ஆகிட்டதுக்கப்புறமா திடீர்னு ஹோம் சிக் ஆயிரும். அங்கே 15 நாள் ஷூட்டிங் இருக்கும், முதல் நாள்லேயே ஹோம் சிக் வந்துடும். ஐயோ பார்க்கலையே இது அது இந்த இப்போ நமக்கு வந்து வீடியோ கால்லாம் இருக்கிறதுனால ஓகே உடனே நம்ம போட்டு பார்க்குறோம். பார்க்கலையே அப்பா அம்மா முதற்கொண்டு இப்போ கூட அப்பா அம்மா வந்து டெய்லி வந்து நான் அவுட்டோர் போனாலும் இவ்வளோ பெரிய பையனாயும் அவங்க வந்து டெய்லி கூப்பிட்டு என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்றத இப்போவும் அம்மா கேட்டுட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால வந்து இது நீங்க நோட் பண்ணணும். இவ்வளவு பெரிய பையனையுமே டெய்லி கேட்கறாங்க. ஒரு இவ்வளவு குட்டி குழந்தை கேட்க மாட்டாரா? ஆமா, அது கேட்கட்டும்னா அது குறையவே சொல்லலையே. இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன், பாப்பா பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரம்ல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். மேபி ஷூட்டில் இருப்போம், டைமுக்கு முடிஞ்சிருக்காது. அது மாதிரி மிஸ் அவுட் பண்ண தருணங்கள் ஏதாவது இருக்கா சார்? சரி, ஆக்சுவலாக நான் வீடு ஃபங்க்ஷன் நான் இது வரைக்கும் பெருசாக மிஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நான் லேட்டாக வருவேன். நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஷூட்டிங் இருக்கிற சமயத்தில் என் பாப்பாவோட பர்த்டே வந்து நான் பெருசாக பண்ணி என் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே கூப்பிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு 300-400 பேர் வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நான் அங்கே இருந்து எல்லாமே பிளான் பண்ணணும். பட் அது என்னால் அன்றைக்கி ஷூட்டிங் காலையில் 11 மணிக்கே அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னாங்க. பட் அது வந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ தம்பிங்க தான் எல்லாமே ஃபுல் ஒர்க்கும் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கரெக்டாக விஐபி மாதிரி என் பர்த்டேக்கு நானே லேட்டாக தான் வந்தேன். ஷூட்டிங் என்ன ரிசப்ஷனுக்கே அப்படிதான் வந்தாரு. உங்க ரிசப்ஷன் கல்யாணத்துக்கே லேட் தான். எங்க கல்யாணம் வந்து சூப்பரா நடந்தது. என்கேஜ்மென்ட் ரிசப்ஷன் எல்லாம் லேட் தான். காலையில வந்து அம்மா நலங்கு வைக்கணும்னு முந்தின நாள்லாம் எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. நான் வந்து முந்தின நாள் நைட்டு 3 மணி வரைக்கும் நான் இன்விடேஷன் வச்சுட்டு இருந்தேன். காலையில் 4 மணிக்கு எனக்கு நலங்கு. ஸோ அப்போ 3 மணி வரைக்கும் சஞ்சீவ் தான் லாஸ்ட்டாக நான் இன்விடேஷன் வச்சுட்டு டைரெக்டாக வந்து குளிச்சுட்டு அப்படியே நலங்குக்கு உட்கார வச்சுட்டாங்க. நான் வந்து பயங்கர டைட் ஒர்க். அப்போ எனக்கு ஆனந்தம் சீரியல் அப்போ போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் இந்த டான்ஸ் ஷோ ஒன்று மஸ்தானா டான்ஸ் ஷோ போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சீரியல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து 30 நாளுக்கு 60 நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டபுள் கால் ஷீட்லேயே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் தான் கல்யாணம் எனக்கு பயங்கர பீக் டைமு. ஸோ காலையில் வந்து நலங்கெல்லாம் வச்ச உடனே 6:30 7க்கு இருக்கும். ஸோ காலையில் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு முகூர்த்தம் டைம் எனக்கு 6 to 7:30. ஸோ 7:30க்கு முகூர்த்தம் முடிச்சுட்டு உடனே ஷூட்டிங் போயிட்டேன். உங்களோட கப்புள் ஃபோட்டோ? ஆமாம். இல்லை அன்னைக்கு இருந்தாரு. அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு ஹி வாஸ் தேர். போயிட்டு அடுத்த நாளே நைட் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு. இல்லை ஆமாம், ஃபர்ஸ்ட் நைட் பிளான் பண்ணியிருந்தது அப்போ தான் லேட்டாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்ததும் லேட்டு தான். கேட்டுறது ஓகே, அதுக்காக அடுத்த நாளே வா? ஆமாம், என்ன பண்ணுறது. ஸோ ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதுதான், நம்ம ப்ரொஃபஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான். அதனால தான் நான் இன்றைக்கி வரைக்கும் கடவுள் என்னை வந்து ஸ்டாண்ட் பண்ண வச்சுருக்காரு. ஸோ எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் தான், அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. ஸோ அதனால் நான் வந்து அன்றைக்கி நான் போனேன், அடுத்த நாளும் போயிட்டேன், அதுக்கப்புறமா வந்து போயிட்டே தான் இருந்தேன். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு லக் அமைஞ்சதுன்னா, அந்த டைமில் வந்து யூஎஸ் டூர் ஒன்று எங்களுக்கு ஸ்டார் நைட் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 45 days மேலே யூஎஸ் அண்ட் கனடா டூர் இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே ஹனிமூன் கிளப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டோம். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. அந்த கிட்டத்தட்ட 48 நல்ல days டோட்டல் experience யூஎஸ் டூர் போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து, அதனால் டைம் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஓவரால் வந்து மிஸ் பண்ணது கிடையாது மேக்ஸிமம்.
டைம் தான் லேட்டாக வருவேன், அவ்வளோதான். ஒரு சாரி அண்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் உங்க மனைவி கிட்டயும் அம்மா கிட்டயும். என்ன சொல்லுவீங்க? ஒரு சாரி எதுக்காக? சாரி தான் சார் சொல்லணும். சார் ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ அவ்வளோ வந்து மிஸ்டேக்ஸ் தான் நிறைய பண்ணியிருப்பேன். எனக்கு சாரி வந்து நான் என்னுடைய கேரக்டரே வந்து எப்படின்னா, நான் அப்பப்போ என்ன நடக்குதோ உடனே அதுக்கு நான் ரிசல்ட் கொடுத்துருவேன். மிஸ்டேக் டன் பை மீ ஆர் டன் பை ஹர், அது பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ அம்மாக்கிட்டேயும் அப்படி தான். நான் அம்மாக்கிட்டேயும் பயங்கரமாக கோவப்படுவேன். எனக்கு வந்து கோவத்துக்கு தான் எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு மைனஸ் எதுனா எனக்கு கோவம் தான். நான் எதாவது ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா என் லைஃப்பில் வந்து கோவத்தை விடணும். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ அந்த கோவத்தினால் வரும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ்வளோதான், அந்த கோவத்தில் கடன்னு நான் என் இஷ்டத்துக்கு பேசிடுவேன். ஸோ அது அம்மாக்கிட்டேயும் சரி, என் ஒய்ஃப்கிட்டையும் சரி. ஸோ அதுக்காக தான் நான் சாரி கேட்கணும். தேங்க்ஸ் சொல்லணும்னா, இன்னி வரைக்கும் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல 2 பேருமே. ஒருத்தங்க சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க, ஒருத்தங்க மறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க. ஆமாம், 2 பேரும் தான். எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய ஒரே ஒரு ப்ராப்ளம் அதுதான் என் லைஃப்பில். ஸோ நான் மற்றபடி வந்து எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அந்த மைனஸ் இருக்குது தான் இது என்கிட்ட கோவம் தான். ஒரே மேட்ரு தான், அதுலேயே தான் சாரி. அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ நாள் போகிறான்றதுக்காக தேங்க்ஸ். உங்களுடைய ப்ராமிஸ் என்னவா இருக்கும்? நீங்க என்ன ப்ராமிஸ் கேட்க போறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே ஒரு ப்ராமிஸ் தானே. அதனால அவ எனக்கு ப்ராமிஸ் ஸ்பெஷலா கேட்கணும்னா நீ மரியாதையா என் கூட மட்டும் இருந்தீன்னா அது பெரிய சி விஷயம். இல்ல 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 அது எப்படி பண்ணுவோம் நம்ம? அதெல்லாம் நான் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் 2 மருமகளும் ரொம்ப நல்லா ஒத்துமையாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பசங்க கையில் என் மருமகளுங்க இருக்கிறது ரொம்ப வச்சு ரொம்ப ஆப்படிச்சிட்டாங்களா ஃபைனலா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சமாளிச்சிருக்கீங்களா சார்? அப்படியே தூக்கி வச்சு இப்போ போட்டாங்க பாருங்க. கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குவாங்க. அந்த கோவம் இருக்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் என் மருமகள்லாம் இருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்க எல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. இப்போ நான் வந்து வில்லன் மாதிரி நடுவில் நெகட்டிவாக உட்காந்துட்டேன். நீங்க செம்மையா சமாளிப்பீங்க, சமாளிச்சிருக்கீங்கன்ற நம்பிக்கை ஆமா. எங்களுக்கும் இருக்கு. இருக்கு பொம்பை காலில் விழுந்து கும்பிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். கூச்சிருக்கா? அண்ட் உங்களோட ப்ராமிஸுமே நீங்க சொல்றீங்க. வெட்டிங் இஸ் as a promise. அதை நாங்க ஃபாரெவர் பிக்கப் ஆமா, பண்ணிட்டு எனக்கு அவ்வளவுதான். இவர்கிட்ட நான் எனக்கு இதுக்கெல்லாம் நீ சத்தியம் பண்ணலாம் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆஸ் அ ஹஸ்பண்ட் அவர் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு. எனக்கு அதனால சத்தியம் பண்ணலாம் கேட்க ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் பி ஆஸ் யூ ஆர், அவ்வளவுதான். கொஞ்சம் இந்த கோவம் தான், அதை இந்த கம்மி கோவத்தினால பண்ணிக்கிறேன். வர சில அதான் நானே வார்த்தைகள் சொல்லிட்டேன். அது மட்டும் தானே தவிர எனக்கு அதர்வைஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி கம்ப்ளைண்ட்ஸ். We have something special to honor you and your family as well, sir. Okay, அது so நீங்க before that, பண்ணணும்ன்றது நானும் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் மியூசிக் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் பார்க்குற அத்தனை வியூவர்ஸ்க்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வியூவர்ஸும் வந்து நமக்கு எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எனி ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கி ஓகே கமலேஷ் ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதை பார்க்கணும் அப்படின்னா அது அவங்க பார்த்தா தான் வந்து அதுக்கு உண்டான மதிப்பு இன்னி வரைக்கும். ஸோ அது எனக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய பேரண்ட் இது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கூட உட்கார வச்சு நான் இப்படி பேசியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் சேர்ந்த அத்தனை பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். பாப்பாவும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ் மியூசிக்கில். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, தேங்க்யூ ஒய்ஃப், Honor, தேங்க்யூ sir. மதர். தேங்க்யூ. and with your permission we'll have the honors on the stage, please. SS Music proudly presents the Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.